வணக்கம். தமிழ் சினிமா உலகில் ஒரு படம் வெளியாவதற்கு முன்பே பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்குவது எப்படி என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? ஒரு திரைப்படத்தின் வெற்றிக்கு அதன் வெளியீட்டிற்கு முந்தைய விளம்பரங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதைப் பற்றி இன்று நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். திரைப்பட வெளியீட்டிற்கு முந்தைய விளம்பரங்கள் ஒரு படத்தின் வெற்றியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இது ரசிகர்களிடையே பெரும் ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பையும் தூண்டி திரையரங்குகளில் கூட்டம் அலைமோத வழிவகுக்கிறது. இந்த விளம்பர உத்திகள் ஒரு படத்தின் ஆரம்பகட்ட வசூலுக்கு அடித்தளமிடுகின்றன. ஆடியோ வெளியீட்டு விழாக்கள், விநியோக உரிமைகள் விற்பனை மற்றும் ஒட்டுமொத்த விளம்பர உத்திகள் ஆகியவை ஒரு படத்தின் வெளியீட்டிற்கு முந்தைய நிலையை தீர்மானிக்கின்றன. இவை படத்தின் மீதான கவனத்தை ஈர்த்து அதன் வணிக ரீதியான வெற்றியை உறுதி செய்ய உதவுகின்றன. இந்த விளம்பரங்கள் பெரும்பாலும் பாக்ஸ் ஆபீஸ் வெற்றியுடன் நேரடியாக தொடர்புடையவை. ஒரு படம் வெளியாவதற்கு முன்பே அதன் பட்ஜெட்டை மீட்டெடுக்கவும் உதவுகின்றன. இதன் மூலம் தயாரிப்பாளர்களுக்கு நிதி ரீதியான பாதுகாப்பு கிடைக்கிறது. முக்கியமான அம்சங்களில் பிரம்மாண்டமான ஆடியோ வெளியீடுகள், பல்வேறு சந்தைகளில் விநியோக உரிமைகளை விற்பனை செய்தல் மற்றும் வலுவான முன்பதிவுகள் ஆகியவை அடங்கும். இவை அனைத்தும் ஒரு படத்தின் மீதான எதிர்பார்ப்பை பல மடங்கு அதிகரிக்கின்றன. பிரபலமான இசை, நட்சத்திரங்களின் ஈர்ப்பு, தயாரிப்பு பட்ஜெட் மற்றும் செயற்கைக்கோள், டிஜிட்டல் மற்றும் திரையரங்கு உரிமைகளின் விற்பனை ஆகியவையும் இதில் அடங்கும். இந்த காரணிகள் அனைத்தும் ஒரு படத்தின் வணிக ரீதியான மதிப்பை உயர்த்துகின்றன. சந்தைப்படுத்தல் உத்திகளில் சாலை நிகழ்ச்சிகள், வைரல் வீடியோக்கள், சமூக ஊடக ஈடுபாடு மற்றும் உணர்ச்சிகரமான விளம்பரங்கள் ஆகியவை அடங்கும். இந்த உத்திகள் ரசிகர்களை படத்துடன் உணர்வுபூர்வமாக இணைக்க உதவுகின்றன. சில சமயங்களில் சர்ச்சைகளும் கூட ஒரு படத்தின் விளம்பரத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன. இது படத்தின் மீதான கவனத்தை ஈர்க்க ஒரு வழியாகும். ஆனால் இது கவனமாக கையாளப்பட வேண்டும். வெளியீட்டிற்கு முந்தைய விளம்பரங்களின் தாக்கம் பாக்ஸ் ஆபீஸ் செயல்திறன் மற்றும் ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளில் குறிப்பிடத்தக்கது. இது ஒரு படத்தின் முதல் நாள் வசூலை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. வெற்றிகரமான உத்திகள் ஒரு படம் வெளியாவதற்கு முன்பே அதன் செலவுகளை மீட்டெடுக்க உதவுகின்றன. இது தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய நன்மையாகும். இதன் மூலம் அவர்கள் அடுத்த திட்டங்களுக்கு நிதி திரட்ட முடியும். தளபதி விஜய் நடித்த கற்பனையான ஜனநாயகன் திரைப்படம் ஒரு சிறந்த உதாரணம். இது வெளியீட்டிற்கு முந்தைய பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியது. இந்த படம் எப்படி ஒரு முன்மாதிரியாக அமைந்தது என்பதை பார்ப்போம். மலேசியாவில் நடந்த ஒரு சாதனை படைத்த ஆடியோ வெளியீட்டு விழா மூலம் இது பெரும் கவனத்தை ஈர்த்தது. இந்த நிகழ்வு உலக அளவில் தமிழ் சினிமா ரசிகர்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. விநியோகம், டிஜிட்டல் மற்றும் வெளிநாட்டு உரிமைகளின் விற்பனையில் கணிசமான வருவாயை ஈட்டியது. இது படத்தின் பட்ஜெட்டை வெளியீட்டிற்கு முன்பே மீட்டெடுக்க உதவியது. இதன் மூலம் தயாரிப்பாளர்கள் பெரும் லாபம் ஈட்டினர். வெளியீட்டிற்கு முந்தைய விளம்பரங்கள் முக்கியமானவை என்றாலும் கதைக்களம், விமர்சனங்கள் மற்றும் வாய்மொழி விளம்பரங்கள் போன்ற காரணிகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒரு படத்தின் உண்மையான வெற்றிக்கு இவை அனைத்தும் அவசியம். போட்டி, வகை மற்றும் இலக்கு பார்வையாளர்கள் ஆகியவையும் ஒரு படத்தின் பாக்ஸ் ஆபீஸ் வெற்றியில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த காரணிகளை கருத்தில் கொண்டுதான் ஒரு படத்தின் விளம்பர உத்திகள் வகுக்கப்பட வேண்டும். எனவே ஒரு படத்தின் வெற்றிக்கு வெளியீட்டிற்கு முந்தைய விளம்பரங்கள் ஒரு முக்கிய தூணாக இருந்தாலும் அது மட்டுமே முழுமையான வெற்றிக்கு உத்தரவாதம் அளிப்பதில்லை. மற்ற காரணிகளும் சமமாக முக்கியம். உள்ளடக்கம் மற்றும் கதை சொல்லும் திறன் ஆகியவை எப்போதும் முதன்மையானவை. இவை ரசிகர்களை திரையரங்குகளுக்கு ஈர்க்கும் முக்கிய காரணிகள். ஒரு நல்ல கதைதான் ஒரு படத்தை நீண்ட காலம் நிலைக்கச் செய்யும். ஒரு படத்தின் வெளியீட்டிற்கு முந்தைய விளம்பரங்கள் ஒரு கத்தி போன்றது. அது இருபுறமும் கூர்மையானது. இதை சரியாக பயன்படுத்தினால் பெரும் வெற்றி கிடைக்கும், இல்லையெனில் எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க நேரிடும். இது பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தால் அது படத்தின் நீண்ட கால வெற்றிக்கு பாதகமாக அமையும்.
சரியான சமநிலையை கண்டறிவது மிகவும் முக்கியம். இது ஒரு படத்தின் நீண்ட கால வெற்றிக்கு வழிவகுக்கும். விளம்பரங்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்க வேண்டும். இறுதியாக, ஜனநாயகன் போன்ற படங்கள் வெளியீட்டிற்கு முந்தைய விளம்பரங்களின் சக்தியை நமக்கு உணர்த்துகின்றன. இந்த படங்கள் எப்படி ஒரு முன்மாதிரியாக அமைந்தன என்பதை நாம் பார்த்தோம். ஆனால், ஒரு படத்தின் உண்மையான வெற்றி அதன் உள்ளடக்கத்திலேயே உள்ளது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு நல்ல கதைதான் ஒரு படத்தை காலத்தால் அழியாததாக மாற்றும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். தமிழ் சினிமா பற்றிய மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.